இந்த மாதிரி நண்பர்களே, ஒரு குறிப்பீடுகளை உங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் கண்ணாமூனான்னு நாத்தம் முடிச்ச குச்சிலாம் உரிங்க. இந்த அதிமுககாரவங்க, தேமுதிககாரவங்க, தாவிக்காரவங்க, இந்த பாஜக கூட்டணி கட்சியில் உள்ளவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் தான் நாத்தம் முடிச்ச குச்சி கண்ணாமூனான்னு உருறீங்க. இதால் உங்களால் எத்தனை பச்சை குழந்தைகள் செத்து போயிருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? டாக்டர்கிட்ட நான் போய் பார்க்கும்போது எனக்கே தெரியுது. டாக்டர் என்னை கண்ணாமூனான்னு திட்டுறாங்க. மூக்கை சுத்தினாமா எனக்கு அப்படியே இந்த சைட்லேருந்து அப்படியே கட்டியே இதே க்ளீன் ஆகி நூறு மாதிரியே சொன்னாங்க. இங்கிலீஷில் சொன்னாங்க, எனக்கு தெரியல. மொத்தமாக வருது மூக்கில். மாதம் 12,000 ரூபா செலவு பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற வேதனையால் பச்சை குழந்தைங்க, பஸ்ஸில் போகிற குழந்தைங்க செத்து போய் தெரியாமல் வீட்டில் இருந்தால் இவ்வளோ நேரம் குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சந்தேகப்பட்டு டாக்டர்கிட்ட வந்து குழந்தை இறந்து போச்சு, எதனால் இறந்து போச்சு ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த குச்சியெல்லாம் விட தொலையாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டாக்டர்கிட்ட போகும்போது தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. ஆமாம், எங்களாலே தாங்க முடியல. பச்சை குழந்தை என்னத்தான் தாங்க சொல்லு பார்ப்போம். நீயே மனுஷன் தானே நினைக்கலாம். பச்சை குழந்தை தானே. பச்சை குழந்தை எப்படி தாங்கும் சொல்லு? கேட்டால் விட்டு நார்தான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நியாயமா? உங்கள் வீடியோவில் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் அப்படி பண்ணுறீங்க? மற்றவனை நாரடிக்கணுன்றதுக்காக இது சதியா? இதெல்லாம் தப்பு இல்லை. பச்சை குழந்தை எவ்வளோ தாங்கும்? எங்களாலே மூச்சு முட்ட முடியல, 2 நிமிஷம் தாங்க முடியல. இதெல்லாம் உங்களும் மனசாட்சின்னு இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். காலையில் ஏறிச்சு சுத்தபத்தமாகி நல்லவன் இதில் சொன்னாக்கா நீங்கள் எங்களுக்கு நேராக பேண்டு காட்டுறீங்க. பப்ளிக்காக 10 பேர் பார்க்குற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா? எவ்வளோ பேர் பார்த்துட்டும் போகிறாங்க. இதெல்லாம் உங்களாம் கேவலமா இல்லை? கேட்குறேன், மனசாட்சியா இல்லை உங்களுக்குலாம்? எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கேட்டுவிட்டாக்கா காசு போனாலும் நாராயணன் சொல்லி ஒரு இது, இந்த ஒரு இதுக்கு பண்ணுறதுக்காக மற்றவங்க காசு போடாமல் ஆக்குறதுக்காக இது ஒரு சதி. இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியா இல்லையா? எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்து எவ்வளோ வேதனைப்பட்டு அழுதுன்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலில்? கேட்குறேன். டாக்டரே சொல்கிறாங்க, மூச்சு விடாமல் குழந்தை செத்துருக்கு. நீங்கள் என்ன மூச்சு முட்டி இது பண்ணீங்களா? அது ஒரு என்னமோ ஒரு என்னது அசுத்த ஆக்சிஜன் மூக்குள்ள போய் அது மூச்சு இதாகி போய் செத்து மூச்சுன்ட்டாங்க டாக்டர். தெரியுமா உங்களுக்கு? உள்ள மனுஷன் தானே, உள்ள ஒரு ஈவு இருக்க இல்லையா? இதுமாதிரி தப்பு பண்ணாதீங்க. காலையில் ஏறி சுத்தமாக இருங்களா? உங்களுக்கு சுத்தமாக இருக்கிறது யார் அடிச்சுக்கிட்டா? அவங்கள உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இதில்? அப்படி கேட்குறேன். ஆமாம், சொல்லிவிட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சு, சொல்லிவிட்டேன். எத்தனை குழந்தைகளை பார்க்கறது? நான் பார்த்தா எனக்கு கண்ணு கலங்கி போகுது. என்ன பண்ணுறது? நான் மனசு வேதனை ஆகி போயிட்டு அப்படியே பழி வாங்கினச்சா முடிஞ்சா பழி வாங்கிக்க பார்ப்போம். நீங்களா நாங்களாம் பார்த்துருவோமே.